உங்கள் வீட்டு குழந்தைங்க பனானா சாப்பிட்லையே, இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக காலி பண்ணிவிடுவாங்க. டேஸ்டியாகவும் இருக்கும், நியூட்ரிஷனும் கிடைக்கும். அதுக்கு 2 பனானாவை 2ஆக கட் பண்ணி இட்லி பாத்திரமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக வெல்லம் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காயும் ஏலக்காவும் சேர்த்து ட்ரை ஆனதும் இறக்கிடலாம். இப்போ வேக வச்ச நேந்திரம் பழத்தை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவில் 1 ஸ்பூன் உப்பு, ஏலக்காய், அப்புறம் மசிச்சு வச்சு நம்ம வாழைப்பழத்தை நல்லா போட்டு பிசைஞ்சிக்கணும். இதில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணி நல்ல கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். வாழலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா தட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தி தட்ட வேண்டாம். ரொம்ப அழுத்தி தட்டினீங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ லைட்டாக தட்டிட்டு செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை உள்ளே வச்சு லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும். ஸோ ரொம்ப ஸ்டிஃப் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இட்லி குக்கரில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சோம் அப்படின்னா சுட சுட நேந்திரம் பழ வாழை இலை அப்போ ரெடி. ஸோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.